அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 9ஆம் நாள் உபவாச ஜெபத்திற்கும் வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி வெள்ளக்கோயில் இந்திய தேவசபை ஊழியம் செய்யக்கூடியதான பாஸ்டர் கனகராஜ் மற்றும் அவருடைய துணைவியார் நம் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சபையார் அவர்களை வாழ்த்தலாமா? எங்கள் மத்தியில் வந்ததற்காக உங்களுக்கு மிக்க நன்றி பாஸ்டர், மிக்க நன்றி பாஸ்டர்மா. நம்ம கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அதில் தொடர்ந்து நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய உற்சாகம்தான் அவங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நம் மத்தியில் செய்ய வைக்கும். ஏன்னா என்னதான் ஒருத்தர் போராடி ஊழியம் செஞ்சாலும் உற்சாகப்படுத்த ஆள் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. ஏன்னா யோசுவாவை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை, அதனால கர்த்தரே இறங்கி வந்து உற்சாகப்படுத்தினார். யோசுவாவே நீ எலும்பு, நீ ஓடு, நீ பண்ண வேண்டிய ஊழியம் எவ்வளவோ இருக்கு, நீ இங்கே உட்காராத, நீ எலும்புன்னு உற்சாகப்படுத்த ஜனங்கள் இல்லாதபடினால் கர்த்தரே வந்து உற்சாகப்படுத்தினார். அதனால ஸ்தோத்திரம், நாம் எந்த அளவுக்கு உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தமது தாசர்களை எடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து அவருக்கு அறிமுகம் கொடுக்கும்படியான எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு இல்லை. நன்கு அறிமுகமான ஒரு தேவ மனிதர், எனக்கு முன்பாக இங்கு ஊழியம் செய்ததான ஒரு நல்ல தேவ மனிதர். அதனால அவரை குறித்து பெரிதளவில் முன்னுரை கொடுக்கத்தக்கதான ஒரு தெரியாத ஒரு நபர் அவர் கிடையாது, அதில் தெரிஞ்சவர். அதனால நான் வேகமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். யாவரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? பாஸ்டர் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்கு தெரிஞ்ச வேத பகுதியாக இருக்கிற 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை ஒரு ஃபர்ஸ்ட் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவுனுடைய சம்பவத்தை நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிக்கணும், இங்கே மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஓடு கீழே விழுந்தா கூட என்னை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் புரியுதுங்களா? புரியுதுங்களா? கண்ணை மூடிடக்கூடாது, முக்காடு முன்னாடி வந்துடக்கூடாது. முக்காடு முன்னாடி வந்தால் உறங்கிடுவீங்க, அப்புறம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவீங்க. சோத்திரம் 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 சோத்திரம். என்ன முக்காடு முன்னாடி வந்துருச்சு, பாஸ்ட் பார்க்க முடியாது, கண்ணை மூடிடும். தன்னை போல் கண்ணை மூடிடும். யாரும் பார்க்கலாம் தெரிஞ்சாலும் பார்க்கட்டும்னு நிறைய நேரத்தில் கண்ணை மூடுற ஆளுகள்லாம் அவ்வளவு தைரியமான ஆளுகளெல்லாம் உண்டு. தூக்கம் எங்கே தான் வரும்? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். எங்கே சொல்லுங்க? என்னைக்காச்சும் அடுப்பை பற்ற வச்சுட்டு உறங்கியிருக்கிறீங்களா? கூட்டிக்கிட்டே உறங்கியிருக்கிறீங்களா? நடந்துகிட்டே உறங்கியிருக்கீங்களா? சொல்லுங்க. பிள்ளைகளை கிளப்பிட்டு இருக்கும்போது அப்படியே டவுசரை போடும்போதே உறங்கிட்டீங்களா? ஐடி கார்டை மாட்டும் போது உறங்கிட்டீங்களா? சொல்லுங்க, சொல்ல முடியுங்க? அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். இங்கே வந்து உறங்கிடுவோம். யாராச்சும் உறங்கினா தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி அப்படி பாடிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் யாரும் தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்லேலூயா சோத்திரம் போட்டுருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எலியா தாத்தாவுடைய கதை தான் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். காக்கா கதை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு எல்லாத்துக்கும் புரியும். ஆமாவா இல்லையா? எலியா யாருன்னு தெரியுமா? தெரியும். அண்ணா பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தார், எலியா அண்ணன் இருக்கிறாரு. அந்த அண்ணன் நினச்சிடக்கூடாது, பைபிளில் இருக்கிற எலியா அவரை தான் நான் பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மை குறித்த காலமும் நம்மை குறித்த நேரமும் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. அதற்குரிய நேரம், அதற்குரிய காலம், அதற்குரிய சமயம் வரும் பொழுது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியம் அவர் தீவிரமாய் நடப்பிக்க ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது வரைக்கும் நீங்கள் முட்டினாலும் சரி, ஒட்டினாலும் சரி, ஓடினாலும் சரி, குதிச்சாலும் சரி, தாண்டினாலும் சரி,
தடுமாறினும் சரி, கண்ணீர் வடிச்சாலும் சரி, கதறினாலும் சரி, எதுவும் அசையாது. அணுவும் அசையாத மாதிரி எதையும் அசையாது. ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய சமயம் வந்துருச்சுன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை கையில் எடுத்துட்டாருன்னு சொன்னா அதை நீங்கள் நினைச்சாலும் தடை பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலியாவினுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். இதுக்கு முன்பதாக எலியா ஜெபம் பண்ணி இருக்கிறார். அது இங்கே பைபிள் இல்லை. எலியா ஜெபம் பண்ணது இங்கே பைபிள் இல்லை. 17வது அதிகாரத்தில் எலியாவே ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி எலியாவை பற்றி கிடையாது. அவர் என்ன செஞ்சாருங்க? ஜெபம் பண்ணார். எதுக்காக ஜெபம் பண்ணார்? எதுக்கு ஜெபம் பண்ணார்? கூட வாங்க. மழைக்குன்னு தான் கேட்குது. வாயை முழுசா பேசுங்க. என்ன மழை பெய்யாமல் இருக்கணும்னு அப்படி ஜெபம் பண்ணார். ஏன் ஜெபம் பண்ணார்? ஏன் மழையை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார்? மோசமான ஊழியக்காரர் இருப்பார். இருக்கா ராஜாவும் மக்களும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மாதிரி ராஜாவும் மக்களும் யாருக்கு கீழ்ப்படியலையா? எங்களை மாதிரி. இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் என்னையே தானே சொன்னேன். உங்களையா சொன்னேன்? உங்களை மாதிரின்னு சொன்னால் நீங்கள் மறைக்கலாம். நான் எங்களை மாதிரின்னு என்னையே தான் சொன்னேன். என் மனைவி என்னையும் சொன்னேன். யாருக்கு கீழ்ப்படியலையா? அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்ண வேண்டியதா போச்சு? மழை பெய்ய கூடாதுன்னு ஜெபம் பண்ணாரு. அப்படியா ஜெபம் பண்ணாரு? அந்த வசனத்தை வாசிங்க. 17:1. ம் 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 என்ன பெய்யாதுன்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. என்னதுங்க? அப்போ பனியை விட்டுட்டீங்க, இப்பதான் சொல்றீங்க. எதை விட்டுட்டீங்க? பனியை விட்டுட்டீங்க. எதை மட்டும் சொன்னீங்க? மழையை மட்டும் சொன்னீங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல மழை நிறைய பெய்யும், பனி கம்மியா பெய்யும். இஸ்ரவேல் நாட்டில் முக்காவாசி விவசாயம் பனியினால தான் நடக்கும். பனி மூலம்தான் விவசாயம் நடக்கும். பனி மூலம்தான் பலன் வரும் உங்களுக்கு. அதனால பனியை முன்னாடி வச்சு எழுதிருக்கு. கரெக்டா ஆவியானவர் எழுதுனது. பனி முன்னாடி வந்திருக்கும், மழை பின்னாடி வந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம மெயினை விட்டுருவோம், எப்பயும் வாழை பிடிச்சிக்கிறோம். கத்தாவே 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 கத்தாவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையை விட்டுருவோம், ஆனால் புலம்பல ஆரம்பிச்சிரும். ஆண்டவரே பாருமா, ஆண்டவரே ஆண்டவரே பா, இந்த மூஞ்சி பார்க்க முடியலன்னு அவர் திருப்பிக்கிடுவார். எத்தனை தடவை தான் பார்க்க? புலம்பாத. எதை பிடிச்சுக்கோ? எந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறது? தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோ. உங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தை இல்லாத ஆள்கள் இங்கே இல்லவே இல்லை. ஆனா வார்த்தையை மட்டும் பிடிக்கிறது இல்லை, வாழ்க்கையை மட்டும்தான் பிடிச்சுக்கிறோம். வாழ்க்கையை பிடிச்சிட்டு அழுகுறோம். பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, என் வாழ்க்கையில கடன் இருக்கு, என் வாழ்க்கையில வியாதி இருக்கு, என் வாழ்க்கையில வறுமை இருக்கு, என் வாழ்க்கையில எல்லாரும் தள்ளிட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, நான் எதுக்கும் உதவல, என்னைய பாருங்க, என்னைய பாருங்க, என்னைய பாருங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னைய பார்க்க மாட்டேன், உன்னைய பார்க்க மாட்டேன், உன்னைய பார்க்க மாட்டேன் அப்படிம்பார். என் கண்ணீரை பாருங்க, என் கண்ணீரை பாருங்க, பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பிடிக்க வேணாம் செய்யும் பார்க்க மாட்டேன், பிடிக்க வேணாம் செய்யும் பார்க்க மாட்டேன். கண்ணீரை துருத்தியில பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். பிடித்து வைக்கிறார் கண்ணீரை. ஆனால் உங்கள் புலம்பல ஆண்டவர் கேட்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையும் வாக்கு தத்துவமும் உங்கள் கையில் இருக்கும்போது உங்கள் புலம்பலை கேட்கறதுக்கு அவர் ரெடி இல்லை. அவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா, ஆமென் சொல்கிறீங்களா, அல்லேலூயா சொல்கிறீங்களா, கூடவே வர்றீங்களா, அதை ஒத்துக்கிறீங்களா, அதை அறிக்கை பண்ணுறீங்களா, அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் பாசையை வச்சிருப்பாரு. வாக்குத்தத்த வசனம் சொல்லியிருப்பார். என்ன வசனம் சொல்லுங்க? மீசையை தடவாங்க, தாடியை தடவாங்க, அம்மாமாருங்க முக்காடை சரி பண்ணுவாங்க, முந்தானியை சரி பண்ணுவாங்க, மூளையை வேலை செய்ய. இப்போ தான் என்ன வசனங்க? தெரிஞ்சுக்கா தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், வேற சொல்லுங்கள், தெரியாமல் சொல்லுங்கள், தெரியாமல் சொல்லுங்கள். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் யாருக்கு தெரியும்? பாஸ்டமா தெரியும், ஒரு சில தெரியும். வேற எத்தனை பேருக்கு என்னதுங்க? இந்த சபையில் உள்ள ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதவங்க கை தூக்குங்க, தைரியமாக கை தூக்குங்க, தப்பு இல்லை.
இந்த சபையில் உள்ளவங்க, நம்ம சபையில் தெரியாதவங்க கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது, வரவே வராது. இப்போ வரைக்கும் வந்திருக்காது. அழுக வந்திருக்கும், அங்கலாய்ப்பு வந்திருக்கும், கஷ்டம் வந்திருக்கும், நெருக்கம் வந்திருக்கும், புலம்பல் வந்திருக்கும். ஆனால் நன்மை மட்டும் வரல. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரையே மறந்துட்டீங்க. சர்ச்சுக்கு வாரீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, சோத்திரம் சொல்கிறீங்க, அல்லேலூயா சொல்கிறீங்க, ஆமென் சொல்கிறீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் யார் அப்படின்னு யாரை கேட்குறீங்க? யாரை கேட்குறீங்க? யார? ஏன்டா ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆதியிலே ஆதியிலே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்தவரையே மறந்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு எதையோ செய்யறேன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு அவங்க கொடுத்த வாக்க மறந்துட்டீங்கன்னா அவங்களே மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை எத்தனை நாள் இந்த மாசத்துல மறந்துருக்கிறீங்க? இன்னைக்கு தேதி எத்தனைங்க? 22 நாளா இயேசுநாதரை மறந்துட்டீங்க. அவர் மறந்ததுனால தான் அவர் கொடுத்த வார்த்தையை மறந்துட்டீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கையும் மாறாம இருக்குது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வாழ்க்கை மாறாது, என் கடனும் மாறாது, என் கண்ணீரும் மாறாது, என் புலம்பலும் மாறாது. ஏன் தெரியுமா? வார்த்தையை மறந்துட்டேன். பாஸ்ட்டுக்கு பேச மட்டும் தான் தெரியுங்க. அங்க போனா பொத்துன்னு தள்ளுவாங்க, இங்க போனா அங்க போனா இங்க வந்தா வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, ஆண்டவர் சொல்ல. அவர் யாராலும் சொல்லுவாரு, எனக்கு என்ன சொல்றாரு? தலையில வச்சு இருட்டு தெரியுது, வெளிச்சம் தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது, பிரைட்னஸா தெரியுதுன்னு ஏதாச்சும் ஒண்ணுச்சுன்னா, ஆஹா எங்க பாஸ்டர் வல்லமை, அக்னி அக்னி. ஆனா வார்த்தை சொன்னா யாருக்கு தான் வசனம் தெரியும்? இந்த பாஸ்டர் வாய்களையே வசனம் மட்டும் தான் பேசுவார், வேற எதுவும் என்ன செய்ய மாட்டார். சொல்லுங்க, ஏன் மாறல? ஏன் மாறல? ஒரு விலை உயர்ந்த வைரத்தை உங்க கையில கொடுக்குறாங்க. பட்டை தீட்டப்படாத வைரத்தை உங்க கையில கொடுக்குறோம். பட்டை தீட்டப்படாத பூமியிலிருந்து புதைச்செடுக்கிற வைரம் கருப்பா தான் இருக்கும். அதை உங்க கையில கொடுக்குறோம். நீங்க என்ன நினைப்பீங்க? ஒண்ணு கல்லு நினைப்பீங்க, இல்ல கரித்துண்டா நினைப்பீங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் அதை நினைக்கிற வரைக்கும். இதை வைரம்னு தெரிஞ்சா என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? பட்டை தீட்டுவீங்க, பட்டை தீட்டுவீங்க, பட்டை தீட்ட என்ன செய்ய? அந்த வைரம் ஜொலிக்கும், பிரகாசமாகும், 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 பிரகாசமாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த வைரம் உங்களுக்கு எப்ப தெரியுதோ, எப்ப பட்டை தீட்டுறீங்களோ, எப்ப பிரகாசிக்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வைரம் பிரகாசிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது விலை மதிக்க முடியாததா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க வைரம் தான், ஆனா பிரகாசிக்க முடியல. ஏன் தெரியுமா? உங்களுடைய நிலைமை உங்களுக்கே தெரியல. உங்களை நம்பி ஆண்டவர் வார்த்தையை அனுப்புறாரு, உங்களை நம்பி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, உங்களை நம்பி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அநேகர் ஆமென் சொல்றதுக்கே நேரம் இல்லை. அநேகருக்கு அல்லேலூயா சொல்றதுக்கு வாயே வராது, சொல்றதுக்கு வாய் வராது. சோத்திரம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்க அல்லேலூயா வரல, ஆமேனும் வரல. உங்களை ஆண்டவர் வைரமா பார்க்கிறாரு, உங்களை பட்டை தீட்டுவார். சோதிக்கப்படும் போது பட்டை தீட்டும் போது நீங்க பிரகாசிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய புத்திரர் என்று வேத வசனம் சொல்லுது. நீ வேத வசனத்தை பெற்றுக்கொண்டும் தேவ புத்திரனா இல்லாம இன்னைக்கு வேதனையோடு இருக்கிற காரணம் என்ன? உனக்கு வந்த வசனமும் உனக்கு வந்த வாக்குத்தத்தமும் உன்னை நோக்கி அனுப்பின தேவனுடைய மகிமையும் மேன்மையும் அறியாம இருக்கிற. அதனாலதான் உன்னுடைய சாணம் உயரல, உன் வாழ்க்கையின் மதிப்பு மாறல, உன் நிலைமை மாறல. இன்னும் அன்று பார்த்திருந்து இன்று வரைக்கும் சர்ச்சுக்கு என்னைக்கு வந்தனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் உன் வாழ்க்கை மாறவே இல்லை. உங்களை பார்த்து 4 பேராச்சும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்களா? உங்களை பார்த்து 2 பேராச்சும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்களா? உங்களை பார்த்து ஒரு ஆளாச்சும் சர்ச்சுக்கு வந்தாங்களா? ஏன் வரல தெரியுமா? பாவம், ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயானே அலைஞ்சு பாவம் இப்படி ஆகிப்போட்டான். நல்ல வேலை நாம போய் மாட்டல. சோத்திரம். அவங்க சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், ஏத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், அட போடா நீ பாவம், நீயே அந்த அல்லேலூயா கோயிலுக்கு போய் அல்லேலூயா போட்டு நீ படாத பாடுபட்டு அழுதுட்டு தாங்க இருக்கிற. என்ன பெரிய விஷயம். இங்க திஸ்பியன் ஆகிய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிறைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். திஸ்பியன் என்ற வார்த்தைக்கு சிறைப்பட்டவன் அர்த்தம். அப்ப இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு சிறைப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க.
சிறைப்பட்டவனால எதையும் ஜெயிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவே வராது. ஏன்னா அவன் சிறை பெற்றிருக்கிறான். அவனை விடுதலையாக்க ரிலீஸ் பண்றது கர்த்தர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்படி எத்தனை தடவை வார்த்தை அனுப்பி இருக்கிறாரு. உங்களை விடுதலையாக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை கனம் பண்ணணும், மேன்மையடை செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகணும்னு ஆண்டவர் அப்படி நினைச்சாருங்க. ஆனா நினைச்சு பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா நீங்க இருக்கிற நிலைமையோட கீழே தான் போயிருக்கிறீங்க. வாழ்க்கை மாறல, வார்த்தை ஏராளம் தாராளமா வருது. ஆனா ஏன் தெரியுமா? அதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது, விதின்னு சொல்லக்கூடாது, என் நிலைமைன்னு சொல்லக்கூடாது, தரித்திரம்னு சொல்லக்கூடாது, கடன் சொல்லக்கூடாது. சாகிற வரைக்கும் இப்படியே இருப்புன்னு ஒரு நாள் வாயில வரவே சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், இதை விட மேலதான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் இருக்கும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சிறைப்பட்டவன் அல்ல, என்னை விடுவிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறவங்க நம்புற அளவுக்கு நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்புற அளவுக்கு கையை தட்டுங்க, விசுவாசிக்கிற அளவுக்கு. நீ கையை தட்ட 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 கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் பாரு, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் பாரு. உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். சொப்பனம் காண்கிறவன் போல, சொப்பனம் காண்கிறவன் போல உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு கனவு போல கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார். வார்த்தையை நம்பு, அவர் வார்த்தையை நம்பு. உன்னை நம்பி அனுப்புறாரு. உன் நிலைமை 1000 மடங்கா மாறுது. இப்போது இருப்பதை பார்க்கலாம், 1000 மடங்கா மாத்துறேன். வாக்கு கொடுக்கிற தெய்வம், பொய் சொல்ல தெரியாதவர், எவ்வளவு பொய் அறியாத ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட 1000 மடங்காய் இருப்பாய், இதை விட 1000 மடங்காய் இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னையில இருந்து எண்ணி 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 இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில பல மடங்கா மாறி இருக்கும். ஆமென் சொல்லி அதன்படி நீங்க நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசம் மட்டும் போதுங்க. நீ விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சிறையிருப்பை மாத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீ எப்படி இருக்கிறன்னு அவருக்கு கவலை கிடையாது. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவருக்கு கவலை கிடையாது. ஆனா உன்னை தொட, உன்னை தூக்க, உன்னை ஆசீர்வதிக்க அவர் நினைச்சிட்டார்னா நீ யாரா இருந்தாலும் அவர் கவலை இல்லை. நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டு. நீ யாருன்னு நினைக்காத, உன் பின்னணியை பார்க்காத, பேக்ரவுண்ட பார்க்காத. உன் அடையாளம் கர்த்தர், உன் முகவரி கர்த்தர், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். நீ நினைச்சதை விட வேண்டியதை விட அதிகமான திட்டத்தை வச்சிருக்கிறேங்கிறாரு, அதிகமான திட்டத்தை வச்சிருக்கிறேங்கிறாரு. அதிகமான நினைப்பதும் வரும், வேண்டதும் வரும், ஜெபிப்பதும் வரும், அதிகமாய் வரும், அதிகமாய் வரும், அதிகமாய் வரும் என்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களுக்கு வர்ற வார்த்தை ஒரு வார்த்தை இருந்தா போதும், நீங்க உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்பர் 1 பெரிய ஆளாயிருவீங்க. ஆவியிலையும் அபிஷேகத்திலையும் அனல்லையும் சரி. ஏன்னு கேட்டால் யாக்கோபு வாழ்க்கையில் அவன் எதையும் ஆசைப்படலை. வேத பண்டிதர்கள் கணக்கிடுறாங்க, ஈசாக்குக்கு இருந்த சொத்து 200 கோடி. எத்தனை? 4000 வருஷத்துக்கு முன்னாடி 200 கோடி சொத்து இருந்துச்சு. அதை ஏசா பெற்றுக்கிட்டான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசா வம்சம் இல்லாமல் போச்சு, சொத்து இல்லாமல் போச்சு, ஆளுங்காணும். ஆனால் வெறும் கோல், ஒரு கோல், கொஞ்சம் திராட்சை ரசமும் எண்ணெயும் கையில் கொண்டு போனான். நடந்து தான் போனான். 200 கோடி சொத்து யாக்கோபுக்கு பெருசா தெரியல. 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்கு தத்தம் மட்டும்தான் அவனுக்கு பெருசா தெரிச்சு. ஆனா அவன் சந்ததி 4000 வருஷமா நிக்குது, நிலைக்குது. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம் உலகத்தை ஆட்டி படைக்கிற நம்பர் 1 இருக்கு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நம்பினேன்னா நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டுங்க. நம்புறவங்களுக்கு பழிப்பதாக, நம்புறவங்களுக்கு நிறைவேறுவதாக. நீ இருக்கிற இடத்துல நீ தான் நம்பர் 1ன்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாருங்க. நீ இருக்கிற இடத்துல நீ தான் நம்பர் 1 இருக்கணும். நீ தலையா இருக்கணும், நீ மேலா இருக்கணும், நீ மேலா இருக்கணும், நீ தலையா இருக்கணும், நீ ஆளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் தாராபுரத்தில் இருக்கிறீங்கன்னா தாராபுரத்துக்கு அடையாளமாக யார் இருக்கணும்? நீங்களும் உங்கள் சபையும் இருக்கணும்,
உங்கள் குடும்பம் இருக்கும். தாராபுரத்தில் இவங்களை தெரியுமா அப்படின்னா, ஓ அவங்கள தெரியாத ஆள் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ தாராபுரத்தில் பிரம்மாண்டமான சர்ச்சு, பெரிய சர்ச்சு, அதிக ஆத்மா உள்ள சர்ச்சு, பெரிய பாஸ்டர் யார் தெரியுமா? தாராளமாக தெரியும், பாஸ்டர் மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லுங்க. ஆய் வராது. சோத்ரா அல்லேலூயா. அவர் செய்ய நினைச்சா நாங்கள் விட்டுருவோமா? விட்டுருவோம். பகல் கனவு இல்லைங்க. பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தா அது நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. கர்த்தர் உங்களை மனசார பிளஸ் பண்றாரு, மனசார ஆசீர்வதிக்கிறாரு. அருமையானபடினால் கனம் பெற்றார். என் மகனே, என் மகளே, நீ கனம் பெற்றார். உனக்கு ஈடாக ஜாதிகளையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஆமென் ஜனங்களையும் நான் உனக்கு தருகிறேன். எத்தியோப்பியாவில் இருந்தும் எகிப்தில் இருந்தும் சேபாவில் இருந்தும் உனக்கு நன்மை தேடி வரும் என்கிறார். உன் பலிபீடத்தை அலங்கரிக்கும், உன் ஆலயத்தை அலங்கரிக்கும். கடற்கரை மலர்த்தையான சனங்கள் உன்னை தேடி வருவாங்க. பலத்த ஜாதி உன்னிடத்தமாய் திருப்புவேன். உதிக்கிற வெளிச்சத்தில் சாதிகளும் உன் வெளிச்சத்தில் ஜாதிகளும் உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து. அத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்து வருவாங்க. நம்புங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களால் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிறைப்பட்டவன் எலியா. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் அவன் ஒரு நாள் சிறைப்பட்டு இருக்கவே இல்லை. அல்லேலூயா. சிறைப்பட்டு இருந்தான், ஆனா கர்த்தருடைய காரியத்தில் அவன் ஒரு நாள் சிறைப்படலை. எத்தனையோ பிரச்சனை எலியா குறிச்சு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது. யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். எலியா எப்படி இருந்தாராம்? போதுங்க, ரொம்ப நன்றி. எலியா எப்படி இருந்தாராம்? எப்படி இருந்தாருங்களா? பாயத்தன் சொல்லுங்க. எப்படி இருந்தாராம்? பாடு உள்ள மனுஷன், சிறைப்பட்ட மனுஷன். அப்படி இருந்தும் அவனால, அந்த தேவ மனிதனால வானத்தை கட்டவும் முடியும், வானத்தை அடைக்கவும் முடியும், வானத்தை திறக்கவும் முடியும், அக்கினியை இறக்கவும் முடியும், மலையை இறக்கவும் முடியும், அற்புதங்களை செய்யவும் முடியும். பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தி கொன்று குவிச்சு கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஜனங்களை மண்டியிட பண்ணவும் முடியும். நம்புறவங்க நல்ல கையை தட்டுங்களேன். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நீ சிறைப்பட்டவன் தான், நீ ஒன்றுமில்லாதவன் தான், நீ பாடுபட்டவன் தான், பாடுகள் உள்ளவன் தான். ஆனா வானத்தையும் பூமியும் கர்த்தருக்குன்னு திருப்ப முடியும். ஜாதிகளை ஜனத்தையும் கர்த்தருக்குன்னு மண்டியிட பண்ண முடியும். கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி நம்பி வந்த உடனே கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். கேட்டருளும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றால் என் ஜெபத்தை கேட்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நான் உம்முடைய ஊழியக்காரன், நீங்க சொன்னதை தான் நான் செய்றேன் அப்படிங்கிற இவங்கெல்லாம் அறிஞ்சுக்கணும்னா அக்கினி இறங்கி என்ன செய்யணும்? வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கினி வந்துச்சுங்களா? வந்துச்சு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை கனம் பண்றீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும், போய் சொல்லாம சொல்லுங்க. எந்த அளவு கனம் பண்றீங்க? சர்ச்சுக்கு வர்ற நேரத்துலேருந்து, நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரத்துலேருந்து, காலையில் எழும்பி செபிக்கிற நேரத்துலேருந்து, பைபிளில் புரட்டுற நேரத்துலேருந்து, எத்தனை பேர் ஆமென் சொல்லிக்க? வாயிலிருந்து ஆண்டவர் பாட்டை பாடி துதிக்கிறதுலேருந்து, ஏசப்பாவுக்கு 2 பேருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் முடிஞ்ச அளவுக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறதுலேருந்து, நீங்கள் எந்த அளவு கர்த்தரை கனம் பண்ணுறீங்களோ அதை விட கோடி மடங்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவேன் வாக்கு கொடுக்குற. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ணுகிறவரே, என் பிதா கனம் பண்ணுவார். என் பிதா கனம் பண்ணுகிறார். பிதா கனம் பண்ணுகிறார். பிதா கனம் பண்ணுகிறார். பிதா உன்னை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறார். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் கனம் பண்ண இடம் கொடு. கர்த்தர் கனம் பண்ண இடம் கொடு. கர்த்தர் கனம் பண்ண இடம் கொடு. கர்த்தர் உன் தலையில கிரீடத்தை வைக்க விரும்புகிறார். உன் கொம்பை உயர பண்ண விரும்புகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். எதிர்த்தவர்கள் சத்துருக்களும் மண்டிடுவார்கள். உன் காலில் மண்ணை நக்கும்படிக்கு, உன் காலில் மண்ணை நக்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆனா நான் சிறைப்பட்டவன் தான். ஆனா நான் பாடுகள் உள்ளவன் தான். எனக்கு எல்லாம் பாடுகளாக தான் இருக்குது. எனக்கு எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் லாக் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தடையில்லாமல் வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்போது பனியும் மழையும், அந்த தேசத்தில் பிரதானமான பனியும் வரல, மழையும் பெய்யலை. எலியா என்பவன் சிறைப்பட்டவன். சிறைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவனுடைய பேரு எலியா. அவன் பேர் என்ன பேருங்க? சொல்லுங்க, என்ன பேரு? அப்போ இந்த எலியா என்று சொன்னா அவனுடைய பேருக்கு அர்த்தம் கர்த்தரே தேவன் அர்த்தம். அதாவது எலியானா கர்த்தரே தேவன் நிரூபிக்கிறவன். கர்த்தர் மட்டும்தான் தெய்வம், வேற யாரும் தெய்வம் இல்லை. கர்த்தரே தேவன். அவனுடைய வாழ்க்கையின் லட்சியம், அவனை கர்த்தர் பூமியில உருவாக்குனது, அவனை வாழ வச்சது, அவனை முடிவு எடுத்துக்கொண்டது வரைக்கும் அவனுக்கு ஒரே ஒரு திட்டம் இருந்துச்சு. எங்கே போனாலும், எங்கே நின்னாலும், என்ன செஞ்சாலும் கர்த்தர் மட்டும்தான் தெய்வம் நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. எலியா 100ல் ஒருத்தன், 10ல் ஒருத்தன், 50ல் ஒருத்தன், 500ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன் இல்லை, அவன் 7000ல் ஒருத்தன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முழங்கால் படியிடாத 7000 பேர் இருந்து என்ன பண்ணுறதுங்க? அக்னி இறக்கிறதுக்கு எலியா நீ தான் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கையளவு மேகத்தை கொண்டு வரக்கு நீ ஒருவன் தான் தேவை. 7000 பேர் இருக்கலாம், மண்டிடாமல் இருக்கலாம், முத்தம் செய்யாமல் இருக்கலாம். பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தவும், கையளவு மேகத்தை கொண்டு வரவும், வானத்தை அடைக்கவும், வானத்தை திறக்கவும், அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சு முழு இஸ்ரவேல் தேசத்தை மண்டிட பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். உன் அழைப்பால மட்டும்தான் முடியும். உன் தரிசனத்தால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய வல்லமையால் மட்டும்தான் முடியும். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினால மட்டும்தான் முடியும். நம்மனா நல்ல கையை தட்டுங்க, நம்மனா நல்ல கையை தட்டுங்க. நீதான் அந்த மனுஷன். கர்த்தர் தேடுகிற ஒருவன், கர்த்தர் தேடுகிற ஒரு மனுஷன், கர்த்தர் தேடுகிற தேசத்தை திருப்புகிற ஒரே மனுஷன், ஒரே மனுஷன், ஒரே மனுஷன். நீ கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்க பிறந்தவன். கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்க பிறந்தவள். கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்க பிறந்தவள். கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்க பிறந்தவன். அதுதான் உன்னுடைய லட்சியம், அதுதான் உன் திட்டம், அதுதான் உன் தரிசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிரூபிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் யார் என்பதை உன்னை கொண்டு காண்பிக்க விரும்புகிறேன். நீ யாருங்கல்ல, உன் தெய்வம் யார் என்று சொல்லி என்ன பார்த்து சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா வாய்களும் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. எல்லா முறுமுறுப்பின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். எல்லா ஜோமனுங்க கட்டுகிறேன். எதிரானவைகளை கட்டுகிறேன். எதிர்த்து வருகிறவைகளை கட்டுகிறேன். பயமுறுத்துகிறவர்களை கட்டுகிறேன். ஆமை பயமுறுத்துவர்களை கட்டுகிறேன். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிற வாயை கட்டுகிறேன். மனிதர்களை கட்டுகிறேன். ஆமை சத்துருவின் வல்லமையை கட்டுகிறேன். எனக்கு விரோதமாக, ஆமை என் அபிஷேகத்துக்கு விரோதமாக, என் அழைப்புக்கு விரோதமாக, என் தரிசனத்துக்கு விரோதமாக பயமுறுத்துகிற ஏசபேலின் ஆவிகளை இப்பொழுதே கட்டுகிறேன், கட்டுகிறேன். அது அதிகாரத்துக்கு கொண்டு வருகிற ஆகாப்பின் ஆவிகளை கட்டுகிறேன். ஆகாப்பின் ஆவிகளை கட்டுகிறேன். ஆகாப்பின் ஆவிகளை கட்டுகிறேன். வியாதியை கொண்டு வருகிற, வறுமையை கொண்டு வருகிற, புலம்பலை கொண்டு வருகிற, பிரிவினை கொண்டு வருகிற, தரித்திரத்தை கொண்டு வருகிற, கடனை கொண்டு வருகிற, கஷ்டத்தை கொண்டு வருகிற, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற, பயங்களை கொண்டுகிற ஆவிகளை இப்பொழுதே கட்டுகிறேன், 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 கட்டுகிறேன். செயலிழக்க பண்ணுகிறேன். ஆமை பூமியில நீ எதை கட்டுறியோ பரலோகத்தில் நான் கட்டி வச்சுட்டேன், நான் கட்டி வச்சுட்டேன், நான் கட்டி வச்சுட்டேன். பூமியில நீ எதை கட்டு அவிழ்த்தியோ இப்போ அது எல்லாத்தையும் கட்டு அவிழ்க்கிறேன், கட்டு அவிழ்க்கிறேன். வானம் திறந்திருக்கவும், அக்கினி இறங்கவும், கர்த்தரே தெய்வம்னு ஜனங்கள் சொல்லவும், கர்த்தரே தெய்வம்னு ஜனங்கள் சொல்லத்தக்கதாக அக்கினி இறங்குகிறது. எதிரானவைகள் கட்டப்படுகிறது.
எதிர்த்து வந்தவைகள் கட்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. முன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறது, பின்னும் அடைக்கப்பட்டிருக்கு, வலது பக்கம் அடைக்கப்பட்டிருக்கிறது, இடது பக்கம் அடைக்கப்பட்டிருக்கு, சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்பொழுது கர்த்தர் இந்த நேரத்தில் வானத்தை திறந்து விடுகிறார். வானத்தை திறந்து விடுகிறார். வானத்தை திறந்து விடுகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வானத்தை கர்த்தர் திறந்து விடுகிறார். உனக்காக திறந்து விடுகிறார். உனக்காக திறந்து விடுகிறார். நீ மண்ணிட பிறந்தவன் அல்ல, நீ தலைமுடிய பிறந்தவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சிறைப்பட்டவன் தான், நான் பாடுள்ள மனுஷன் தான். ஆனா என்னுடைய அழைப்பு ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் நிரூபிக்க பிறந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அழைப்பு இதுதான். இது உங்களை கட்டுப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை சிக்க வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, சிம்சோனை எதை வச்சு கட்டினாலும் அவனை கட்டலாம், அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கட்டவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் முடிய கூட கட் பண்ணிடலாம், அவனுடைய வாழ்க்கையை முடி கண்ணை கூட பிடிங்கிடலாம், அவனை மாவரைக்க வைக்கலாம், அவனை கிண்டல் பண்ணலாம், அவனை கேலி பண்ணலாம். ஆனா அவனுடைய மேலே இருந்த அபிஷேகம், அவனுக்கு சொன்னதை, அவனுக்கு செய்ய வேண்டியதை 3000 பேரை ஒரே நிமிஷத்தில் கொன்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? உன் அபிஷேகத்துக்கு கண்ட்ரோலே கிடையாது, உன் தரிசனத்துக்கு கண்ட்ரோலே கட்டுப்பாடே கிடையாது, எல்லை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்றாரு, சிம்சோனை எத்தனை புது கயிறை வச்சு கட்டினாலும், அகனின் 6 கயிறு வச்சு கட்டினாலும் சரி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இறங்குது, உன் மேலே இறங்குது, உன் மேலே இறங்குது. அக்கினி பட்ட நூல் போல, அக்கினி பட்ட நூல் போல உனக்கு விரோதமான எல்லா மந்திர தந்திர எல்லா அசுத்த வல்லமைகள் எல்லா கட்டுகளும் அக்கினி பட்ட நூல் போல கயிறு கட்டுகள்லாம் தெரிக்குது. நம்புறவங்க நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்புறவங்க நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுதே கட்டுகள் எல்லாம் உடைக்கிறார். கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார். கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார். அதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா கையை தட்டி நம்புனா கையை தட்டி, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நீ தட்ட தட்ட தட்ட, துதிக்க துதிக்க துதிக்க. எரிகோ 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 ஒன்றுமில்லாமல் போனது, நீ அண்ணாந்து பார்த்தது உன் காலு கீழே வருது. நீ அண்ணாந்து பார்த்தது உன் காலு கீழே வருது. நீ ஆச்சரியப்பட்ட பார்த்தது உன் காலு கீழே வருது. நீ பிரமிச்சு பார்த்தது உன் காலு கீழே வருது. உன்னை பயமுறுத்தினது உன் உள்ளம் காலு கீழே வருது. 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 ராத்திரி வேளையில உன் உள்ளம் காலு கீழே அச்சனை வருதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனாலும் நான் சிறைப்பட்டவன் தான், ஆனாலும் பாடு உள்ளவன் தான், எல்லாத்தையும் இழந்தவன் தான். ஆனால் என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்ததில்லை, என்னுடைய அழைப்பை நான் இழந்ததில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், அவன் ஒளிஞ்சவன், உள்ளூருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு அலைஞ்சவன். ஆமாவா இல்லையா? யோர்தான் நதியில் கேரி தாட்டன்றைக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற நிலைமை. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ள மரியாதை இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ள உனக்கு மதிப்பு இல்லை. இன்னைக்கு ஓடி ஒளியிற நிலைமை. ஒரு காலத்தில் பிரமிச்சு பார்த்தவன் இன்னைக்கு அற்பமாக பார்க்குறான். யாரை பார்த்தாலும் பயம், யார் பேசினாலும் பயம், என்ன செய்ய போகிறேன்னே தெரியல, திக்கு தெரியாமல் அலையிறேன். யோபு சொல்கிறாரு, உன்னை நான் பார்க்கிறேன் உம்மை காணும், என்னை நான் பார்க்கிறேன் உம்மை காணும், வலதுபுறத்தில் உம்மை பார்க்கிறேன் உம்மை காணும், இடதுபுறத்தில் பார்க்கிறேன் உம்மை காணும், சுற்றிலும் உம்மை பார்க்கிறோம் உம்மை காண ஆண்டவர் அப்படி சொல்லி அவன் அழுதான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது, யோபு நம்பினது ஆண்டவரை 1 மடங்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யோபு கர்த்தரை நம்பினது 1 மடங்கு. யோபு கர்த்தரை நம்பினது 1 மடங்கு. ஆனா கர்த்தர் யோபு நம்பினது 1 கோடி மடங்கு. உன்னை நம்புறாரு 1 கோடி மடங்கு. உன்னை நான் நம்புறேன் 1 கோடி மடங்கு. என்னை வெக்கப்படுத்த மாட்டேன், என்னை தலைகுனிய விட மாட்டேன், என்னை வெக்கப்படுத்த மாட்டேன். கர்த்தர் நம்புறாரு. சவால்ன்ற அந்த ராத்திரி வேலை சேலஞ்சு பண்றாரு. என் பிள்ளை, என் பையன், என் மகன், என் சோதரி, என் சகோதரி ஒரு நாள் என்னை வெக்கப்படுத்தவே மாட்டான்னு நல்ல கரங்களை தட்டி ஆமாப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல
என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நெருக்கத்தை கொடுக்குறார். ஜனங்கள் நெருக்கத்தை கொடுக்குறாங்க, சூழ்நிலை நெருக்கத்தை கொடுக்குது. ஏன் தெரியுமா? நெருக்கம் வந்தால் தான் பெருக்கம் வரும். நெருக்கம் இல்லாத இடத்துல பெருக்கம் இல்லை. பெருக கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் பிளான் பண்ணதை விட அது 100 மடங்கு, அது 1000 மடங்கு ஆக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு எண்ணம் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க, நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. இடத்துக்கு, உங்கள் பில்டிங்குக்கு, சர்ச்சுக்கு, உங்கள் வீட்டுக்கு, உன் எதிர்காலத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கிற. நீ நினச்சது ஒரு திட்டம். நீ வேண்டிகிட்டு இருக்கிறது அவ்வளவு அதிகமாக ஆசைப்பட்டேன் இருக்க நினச்சிட்டேன். இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணி நான் வேண்டிக்கிறேன்ப்பா. நீங்கள் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி எனக்கு என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. ஆண்டு சொல்கிறேன், நீ நினச்சது, நீ வேண்டிக்கிட்டது, நினச்சதும் கிடைக்கும், வேண்டிக்கிட்டதும் கிடைக்கும், அதை விட அதிகமாகவும் கிடைக்கும். ஆமே. சொல்லி எதிர்பார்த்ததும் கிடைக்கும், எதிர்பார்க்காதது உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஆமாவா இல்லையா? எத்தனையோ காரியத்தை நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. திரும்பி பாருங்கள், வேற யாரும் பார்க்க வேணாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களவே அப்படி திரும்பி பாருங்கள். ஆண்டவரே, ஒரு 10க்கு 10 ரூமு சொந்தமாக இருந்தால் போதும், கத்தாவே சோத்திரையா அல்லேலூயா அப்படி சொன்ன ஆளுங்க 2 வீடு 3 வீடு வச்சுக்குது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஒரு மாதிரி சிரிப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஓட ஒரு தகரமோ மண்ணு வீடோ இருந்தாலும் போதும், ஒண்டை ஒதுங்க ஒரு ரூம் இருந்தால் போதும் ஆண்டவரே. நான் பெருசாக பேராசக்காரன்லாம் இல்லை ஆண்டவர்னு சொன்ன ஆளுங்க 2 3 வீடு வச்சுருங்க. இல்லை இல்லையே சொல்லுங்களேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க, போதும் என்ற மனிதனோட தேவ பக்தியை மிகுந்த. இந்த வசனம் மட்டும் நல்லா வரும். அதனால் போதும் 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 அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் நினைக்கிறாரு, ஆபிரகாம் ஒன்னே ஒன்று ஆண்டவர் பார்த்து எதை பார்க்க சொன்னார்? சொல்லுங்க. எதுக்கு? ஆபிரகாம் கேட்டது ஒரே ஒரு மடங்கு. ஆண்டவர் காமிச்சது, ராத்திரி ஆனா மேலே பாரு, பகலானா கீழே பாரு. எதுக்கு? கடற்கரை மண்ணை பார்க்கும் போதெல்லாம், விண்ணை பார்க்கும் போதெல்லாம், மண்ணை பார்த்தாலும் ஆண்டவர் தான், விண்ணை பார்த்தாலும் ஆண்டவர் தான், என்னை பார்த்தாலும் ஆண்டவர் தான், உன்னை பார்த்தாலும் ஆண்டவர் தான். அவர் சொன்ன தரிசனம், அவர் சொன்ன வாக்கு பொய் சொல்லாது. என் வார்த்தையின்படி அன்று பனியோ மழையோ பெய்யாது. இல்லையே சொல்லுங்களேன். அந்த வார்த்தை என் வார்த்தை கிடையாது. சொல்லுங்க. அந்த வார்த்தை எளிய வார்த்தை கிடையாது. அவர் பேச வந்த வார்த்தை யார் வார்த்தை தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை. என் அழைப்பு, என் அபிஷேகம், என் பேரு, எனக்கு வச்ச தரிசனம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரே தெய்வம்னு நிரூபிக்கிற வேண்டிய வேலை. அப்போ நாம் பேசுகிற வார்த்தையும் யாருடைய வார்த்தையாக தான் இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அங்கே இஸ்ரவேலின் ராஜா 7வது ராஜா ஆகாப் ராஜா. எத்தனாவது ராஜா? அவர் 7வது ராஜா. ஏசபேல் என்று சொன்னால் அதனுடைய பேரை கேட்டா நீங்க பிரமிச்சிருவீங்க. கற்பு உள்ளவள். ஏசபேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கற்பு உள்ளவள். இவள் ஆகாப் ராஜாவை திருமணம் செய்து கொண்டாள். இவள் ஒரு புறஜாதியானவள். இவள் யாருங்க? இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவ இவ கிடையவே கிடையாது. இவருடைய சொந்த ஒரு பக்கத்து நாடு. அந்த நாடுங்க பக்கத்து நாட்டு இளவரசி. புறஜாதிகளில் உள்ள பெண்களை, ஆண்களையோ இஸ்ரவேல் ஜனங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. ஆகாப் ராஜா திருமணம் முடித்திருந்தார். இவருடைய சொந்த நாடு சீதோன் தேசம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது
அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்ததற்போல் அவன் சீதோனியரின் ராஜா ஏத் பாகாலின் குமாரத்தி விவாகம் பண்ணினதும் அல்லாமல், பாகால் என்று சொன்னால் வானத்தின் அதிபதி என்று அர்த்தம். பாகால் என்று சொன்னால் வானத்தின் அதிபதின்னு அர்த்தம். வானத்தின் அதிபதி தான் மழை பனியை இறக்குறாரு. வானத்தின் அதிபதி தான் மழையும் கொண்டு வராரு. வானத்தின் அதிபதி தான் விவசாயம் செழிக்க வைக்கிறாரு. வானத்தின் அதிபதிக்கு தான் குடிக்கிற தண்ணீர், நீர், ஓடைகள், ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் தண்ணி நிரப்புறதும் அவர் தான். செழிப்பு கொடுக்கறதும் அவர் தான். பொருளாதாரத்தை கொடுக்கறதும் அவர் தான். நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதும் அந்த பாகால் தான். யார் நம்பி இருந்தா? ஏசபேல். அதனால ஆண்டவர் சொன்னாரு, பாகால் வானத்தின் அதிபதி கிடையாது. யார் வானத்தின் அதிபதி? சொல்லுங்க சொல்லுங்க. அது வரைக்கும் நல்லா விவசாயம் செழிக்கு, மழை நல்லா பெய்து, நல்லா இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு எல்லாரும் பாகாலே தேவன்ற ராஜாவுல இருந்து ஏழை குடியானவன் வரைக்கும் வணங்க ஆரம்பிச்சான், கும்பிட ஆரம்பிச்சான். இப்போ எலியா பார்க்குறாரு, அவனுடைய அபிஷேகமே கர்த்தரே தேவன்னு நிரூபிக்கணும். அவனை அறியாமே அக்னி பற்றி பிடிக்குது. அவனை அறியாமலே வைராக்கியம், அவனை அறியாமலே வெகு பக்தி வைராக்கியம் உண்டாகுது. கர்த்தரே தெய்வம்னு நிரூபிப்பேன், கர்த்தரே தெய்வம்னு நிரூபிப்பேன்னு கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிச்சு கர்த்தரிடத்துல பதில வாங்கிக்கிட்டு ராஜா கிட்ட முன்னாடி வந்து சொல்றாரு, என்ன சார், என் வார்த்தையின்படி பனியோ மழையோ பெய்யாது. நான் திரும்ப வந்து ஜெபம் பண்ணணும், நான் திரும்ப வந்து சொல்லணும். சொல்லாத வரைக்கும் அதை என்ன செய்யாது? சொல்லுங்க, பெய்யாது. வானத்துக்கு அதிபதி என் ஆண்டவர், என் தேவன், என் கர்த்தர். ஆசீர்வாதத்துக்கு, பனிக்கு, மழைக்கு, உயர்வுக்கு, எல்லாத்துக்கும் என் ஆண்டவர் மட்டும்தான் தெய்வன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்படி நிரூபிச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய, ஏன்னா அந்த சமரியா தான் இஸ்ரவேல் நாட்டுடைய தலைமை இடம். சமரியா பட்டணம் தான். யூதாவில் தலைநகரம் எருசலேம். ரெண்டா பிரிஞ்சிருச்சு. 2 கோத்திரம் ஒரு பக்கமும் 10 கோத்திரம் ஒரு பக்கமும் மாறிடுச்சு. 2 கோத்திரம் யூதா பென்யமீன், யூதா தேசமாக மாறிடுச்சு. மற்ற 10 கோத்திரமும் பெரிய நாடா இஸ்ரவேல் தேசமாக மாறிடுச்சு. தலைமையிடம் சமரியா. இப்போ ஆட்சி செய்கிறது ஆகாப். அவருடைய மனைவி புற தேசத்து இளவரசியாகிய சீதோன் தேசத்து நாட்டு இளவரசி ஏசபேல், கற்புள்ளவள். அல்லேலூயா. ஒரு விதத்தில் அவள் கற்புள்ளவள். எப்படி தெரியுமா? அவங்களுடைய தெய்வத்துக்கு உயிர் போகிற வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு உண்மையாக இருந்தா. அதனால் அவள் கற்புள்ளவள். அந்த அர்த்தத்தில் பார்த்து இங்கிட்ட ஆகாப்பை பார்த்தா வேசித்தனம் பண்ணது காரணம். சொந்த தெய்வம், உண்மை தெய்வத்தை விட்டுட்டு பாகாலு பின்னாடி ஓடிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எதை இழந்தாலும் எலியாவை போல கர்த்தரை இழக்காமல் இருக்கம்மா. முழு தேசமும் கையில் இருந்தோம், முழு அதிகாரமும் கையில் இருந்து, முழு ஆசீர்வாதம் கையில் இருந்து, முழு இராணுவம் ஜனங்களும் கையில் இருந்து கர்த்தரை விட்டுட்டு இந்த ஆகாப்பை போல இருக்கம்மா. கர்த்தரை அறியாத ஒரு பெண்ணை எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அவங்க தெய்வத்துக்கு அது வைராக்கியமா நினைச்சு சாகிற வரைக்கும், கொடூரமா சாகிற வரைக்கும் கடவுளை விடலை. ஆனா எல்லாத்தையும் செய்கிற தெய்வம் எப்பயும் நினைவா இருக்கிறாரு. உள்ளங்கையில் வரைஞ்சிட்டாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு, நினைவா இருக்கிறார். அவருக்கு மறக்க தெரியல. இஸ்ரவேலே, உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது, உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது. உன் பலத்தை அந்நியர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, உன் பலத்தை அந்நியர் சாப்பிட்றாங்க, ஆனாலும் என் இருதயம் கொதிக்கிறது. உன் வலது கையை பிடிச்சி நடக்க பழகி கொடுத்தது நான், உன்னை ஆசீர்வச்சதை நான், உன்னை அழகு பார்த்தது நான். நீ ரத்தத்தில் கிடந்த, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு ரத்தத்தில் கிடந்த போது உன்னை தூக்கி, உன்னை தொடச்சு, உன்னை அழகு பார்த்து, உன்னை வளர்த்து, உன்னை ஆளாக்கி, உன்னை அபிஷேகித்து, உன்னை உயர்த்தினது நான் தான். உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது, உனக்காக என் இருதயம் ஏங்குகிறது, உனக்காக என் இருதயம் ஏங்குகிறது. ஒரு விஷயம் என்னிடமாய் திரும்பி வந்து விடு, ஒரு விஷயம் என்னிடமாய் திரும்பி வந்து விடு. உனக்காக உயிரும் கொடுத்தவன், நீ கேட்கிற எதையும் கொடுக்க என்னால முடியும். உன் இருதயத்தை மட்டும் எனக்கு தந்துரு, உன் வாழ்க்கையை மட்டும் எனக்கு தந்துரு. ஒரு விஷயம் என்ன நம்பு, என்னிடமாய் வா, என்னிடமாய் வா, என்னிடமாய் வந்துரு. நீ இருக்க வேண்டியது கல்லறை கிடையாது,
நீ இருக்க வேண்டியது கட்டப்பட்ட நிலைமையில இல்லை. நீ இருக்க வேண்டியது என்னுடைய ராஜ சிங்காசனத்துல, என்னுடைய பந்தியில என்னோடு கூட இருக்கணும். லாசருவேன்னு சொல்லி வெளியில வான்னு சொல்லி அழைச்சாரு. எவன் அடைச்சானோ திறந்து விடு, எவன் கட்டுனானோ அவிழ்த்து விடு, எவன் மூடினானோ எடுத்து விடு. யார் நாரும்னு சொன்னாங்களோ அவங்களே 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 குடும்பம் நாறுதுன்னு சொல்லுது. உன்னை பார்த்து மார்த்தா உன்னை பார்த்து நாறுதுங்கிறா. மரியாதை உனக்காக அழுது புலம்புகிறார். ஊர் உனக்காக அழுதுகிட்டு இருக்குது. ஆமா சோதர, ஊர் உன்னை கல்லை வச்சு புரட்டிருச்சு, உன்னை அடக்கம் பண்ணிருச்சு, உன்னை சுத்திருச்சு. செத்தவனை போல உன்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. நாறிட்டு இருப்பான்னு நினைச்சாங்க, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆண்டு சொல்ற இல்லை, அவன் முடியறதுக்கு பிறந்தவன் அல்ல, அவன் அநேகரை துவக்கி வைக்கவன், அநேகரை துவக்கி வைக்க வேண்டியவன். எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நீ எலும்பு, நீ எலும்பு. நம்பினா கையை தட்டி, நம்பினா கையை தட்டி, நீ எலும்பு, நீ எலும்பு, நீ எலும்பு. அபிஷேகம் பண்ண வேண்டியது உன்னுடைய கரத்தில் இருக்குது. ஆயிரங்கள் உன் கரத்தில் இருந்து அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு எழும்ப போறாங்க. உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எழும்பும்படிக்கு கர்த்தர் உன்னை ஒரு அப்போஸ்தலனாக, கர்த்தர் ஒரு மேய்ப்பனாக, கர்த்தர் ஒரு மகிமையுள்ளவனாய் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஆயிரங்கள் உன் கையில பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டியது இருக்கு. ராஜாக்கள் உன் கையில பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டியது இருக்கு. தீர்க்கதரிசிகள் உன் கையில பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டியது இருக்கு. ஆமை பிரபுக்கள் உன் கையில பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டியது இருக்கு. நீ மறிக்கப்பட்டவன் அல்ல, நீ மடிந்து போக பிறந்தவன் அல்ல, நீ மறைந்து போக பிறந்தவன் அல்ல. அநேகரை எழுப்ப பிறந்தவன், அநேகரை தூக்கி பிடிக்கிறவன், அநேகரை உருவாக்குகிறவன், உருவாக்குகிறவன், உருவாக்குகிறவன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியலங்க, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. தயவு செய்து சொல்றேன், நீங்க யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. அறிய வேண்டிய விதத்தில் நீங்க அறியல. நீங்க ஒண்டியா இருந்தாலும், நீங்க தனிமையா இருந்தாலும், நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும் உங்களுக்குள்ள 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடிகள் உருவாகும். கர்த்தர் உங்களை ஒரு விதையா பார்க்கிறாரு. அந்த விதை தனியா இருக்குது. அதுக்கு ஒரு சிலர் குழியை தோன்றாங்க, ஒரு சிலர் உங்களை விதையா இருக்கிறவங்களை உள்ள தூக்கி போடுறாங்க, ஒரு சிலர் உங்களை வேற மல்ல வாரி போடுறாங்க, ஒரு சிலர் உங்களை மூடி விடுறாங்க. நாள் வந்திருக்குது, நேரம் வந்திருக்குது. முட்டுவ, மோதுவ, உடைப்ப, கிளம்புவ, மேல கிளம்புவ. நல்ல கையை தட்டி மேல கிளம்புவ. துளிர் விடுற, துளிர் விடுற, துளிர் விடுற. இந்த ராத்திரி வேலையில கர்த்தர் அடைக்கப்பட்ட, உண்மை மறைச்சு வைக்கப்பட்ட எல்லா நிலைமையும் கர்த்தர் மேல தூக்குறாரு. உன் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்துட்டாரு, உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்துட்டாரு, உன் புலம்பலை கர்த்தர் பார்த்துட்டாரு. உன் முழங்கால நான் பார்த்துட்டேன், உன் அலைச்சலை நான் பார்த்துட்டேன், உன் அங்களா இப்ப பார்த்துருக்கிறேன். கிளம்பு மேல, கிளம்பு மேல, கிளம்பு மேல, கிளம்பு மேல. எலும்பு, எலும்பு, நிற்காத, நிற்காத, எலும்பு. வல்லமையை கொடுத்திருக்கிறான். கமான் கமான், இயேசுவின் நாமத்தினால மேல கிளம்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ சாதாரணமானவங்க கிடையாதுங்க. ஒத்த மனிதனா இருக்கிறீங்கன்னா, ஒரு மூட்டையில இருந்த விதை, ஒரு தனியா இருந்த விதை, அந்த பழத்துல இருந்து அந்த விதை வந்திருக்குங்க. பழம் இல்லாத விதை காய்க்க, அது வெறும் காயில வெறும் பிஞ்சில வந்த விதை முளைக்காதுங்க. நீ கனி, உன்னை கல்லடிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலர் உன்னை யூஸ் பண்ணுவாங்க. நீ கனி, உன்னை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் உன்னை சாப்பிட்றதுக்கு, ஒரு சில காரியத்துக்காக உன்னை பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. உன்னை பயன்படுத்துறாங்க, உன் மேல கல்லெறிகிறாங்க, உன்னுடைய எல்லா நன்மையிலும் பெற்றுக்கிறாங்க. கடைசி உன்னை தூக்கி எறிவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, மண்ணு, காத்து, புயல் எல்லாம் உன்னை தேடி வருது. ஒரு நாள் உச்சத்துல இருந்த, இன்னைக்கு அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உச்சத்துல உன்னதத்துல நின்று இன்னைக்கு அச்சத்துல பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு உன்னதம் இருக்கு, அதுல நீதான் ராஜா, அதுல நீதான் ராஜா. ஆமை சோத்திரம். நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உன் அழைப்பு இருக்கும். நீ ஒரு நாள் விழுந்து போக மாட்ட. நல்ல கையை தடி கத்திர சோத்திரம் பண்ணி. உன் மரணம் கூட மகிமையா மாறும். உன் அழைப்பு முடிகிற நேரமும், உன் வாழ்க்கை முடிய நேரமும் அது வல்லமையானதா மாறும், அது மகிமை உள்ளதாய் மாறும், அது மகிமையானதாய் இருக்கும். இப்பொழுதே கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துகிறார்.
ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் தரிசனம் முடிகிற வரைக்கும் மரணமும் தயங்கி நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. அந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. அப்புறம் உபாகம் 28:10 நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். உபாகம் 28:10. உனக்கு தரிக்கப்பட்டது என்று அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்பொழுது உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் சொன்ன உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். ஒரு நேராய்ச்சி தயவுசெய்து மன்னிங்க. ஒரு 3 வசனம் நாங்கள் உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு நான் முடிச்சிடறேன். முதல் வசனம் ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம். 3 விதமான ஆசீர்வாதம், 3 விதமான நன்மைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆதியாகமம் 18:14 ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு இது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அதாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு குழந்தைய கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. வியாதி உள்ளவங்களுக்கு சுகமாக்குவேன்னு வாக்கு கொடுக்குறாரு. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் நான் தருவேன்னு கர்த்தர் வாக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் அந்த காரியங்களை செஞ்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால் ஒன்னே ஒரு கேள்வி உங்களை பார்த்து, என்னால் முடியாத காரியம் எதாக இருந்தால் சொல்லு தயவுசெய்து. என்னால் முடியாதுன்னு சொன்னால் அப்போ நான் எதுக்கு கர்த்தர்? நான் எதுக்கு ஆண்டவர்? நான் யார்? சர்வ வல்லமையுள்ள என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் 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 அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டுக்குரிய காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி. உன் குடும்ப காரியம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் வீடு, உன் தோட்டம், உன் துறவு, உன் வேலை, உன் வயல், உன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நான் பார்த்துக்கிடுவேன். என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நீ விசுவாசித்தா போதும். அடுத்து இன்னொரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:18. நீ பேதுருவாய் இருக்கிறாய். 2வது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? என்ன ப்ராமிஸ் பண்ணுறா தெரியுமா? என் சபையை நான் கட்டுவேன், நான் கட்டுவேன். அங்கே என்ன சொல்லியிருக்குது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவாய். அப்படி அப்படி இருக்கு, வாசிங்க. கட்டுவாய், நீ கட்டுவாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கட்டுவேன், ஏன் சபையை கட்டுவேன். இது ஏன் சபை, இதை நான் கட்டுவேன். அதுக்காக நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கட்டுவேன்னு வாக்கு கொடுத்துக்க. நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் சபையை நான் கட்டுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னா, இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10. தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடனே என்ன செய்றேன், திகையாதே.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் உனக்கு என்ன செய்வேன்னா, நீ பயப்படக்கூடாது, ஏன்னா நான் உன்னோட இருக்கிறேன். நீ திகைக்காத. என்ன செய்கிறேன்? நான் உன் தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை சகாயம் செய்வேன், நீதியின் வளர்க்குறதுனால தாங்குவேன். இந்த காரியங்களில் கர்த்தர் உங்க கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போது இந்த சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு சொன்னால், எதிர்ப்பு 11ஆம் வசனத்தில் எரிச்சலானவர்கள் எழும்புவாங்க, புரியுதுங்களா? உங்களை வழக்காடுவாங்க, உங்களை போராடுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு வரும். ஆனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த எல்லாம போயிரும். இல் பொருள் ஆவார்கள், இல் பொருள் ஆவார்கள், நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், வெக்கி இலட்சை அடைவார்கள். போராடினவர்கள் தேடியும் காணாமல் இருப்பாய். அவங்க காணாது இருப்பாய், காணாது இருப்பாய், காணாது இருப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யற நீங்க யார்? சிறு கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது செய்யறது யாரு? சிறு கூட்டம். இன்னைக்கு பிரசங்கம் எடுத்தது சிறு மேகம், உள்ளங்கை அளவுள்ள சிறிய மேகம்தான். ஆனால் நான் தொடல. கர்த்தர் சோத்திரம். அவர் பேசுறது அவர் பேசுறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த உள்ளங்கை அளவு மேகம்தான் தேசத்தை வாழ வச்சுச்சு. இந்த உள்ளங்கை மேகம்தான் இந்த பட்டணத்தை, இந்த தாலுகாவை, இந்த மாவட்டத்தை, இந்த தமிழ்நாட்டு தேசத்தை உள்ளங்கை மேகம் வாழ வைக்க போகுது, திருப்ப போகுது, உயிரோடு எழுப்ப போகுது, வாழ வைக்க போகுது, செழிக்க வைக்க போகுது, ஆசீர்வாதப்பட வைக்க போகுது, இழந்து போனதை திருப்பி கொண்டு வர போகுது, எல்லாத்தையும் செய்ய முடிக்க போகிறது அந்த இந்த உள்ளங்கை மேகம். நம்பின நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ண, நல்ல கத்திரி சோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மை 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 நம்மைனா அடுத்த வார்த்தை சொல்லுவங்கன்னு பார்த்தேன். என் கூட சொல்லுங்க, நான் சொல்லல. கர்த்தர் நம்மை, பிரசங்கத்தை இப்ப யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருப்பேன், தாங்குவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை தான் கர்த்தர் நம்மைன்னு இழுத்தேன். நீங்க வேற வசனத்துக்கு போயிட்டீங்க. அல்லேலூயா. என்றைக்கும் கேட்ட வார்த்தையோடு இணைந்து போவோம் என்றால் கர்த்தர் நம்மை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த சிறு மேகம் எழும்பும் பொழுது பெரிய அளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்க்க சிறுசா இருக்கும், கடுகு சிறுத்தாலும் காரம் என்ன பண்ணாது. உள்ளங்கை மேகம்தான், சிறிய மேகம்தான். ஆனா அது எழும்புச்சு. அந்த இரைச்சல் சத்தத்தை கேட்பதற்கு ராஜாவா இருந்தாலும் காதை அடைச்சுதான் என்ன பண்ணும், போய் உட்காரணும். அந்த சத்தத்தை கேட்கிற ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா அந்த உள்ளங்கை மேகத்தை வரவழைக்க போராடினவன் தான். அந்த உள்ளங்கை மேகத்தை வரவழைக்கும்படி போராடினவன் தான். இப்போ தேவ சமூகத்தில் இந்த மறுரூப நாட்கள் நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கை மறுரூபம் அடைய அந்த மேகம் எழும்பட்டும்பா. என் வாழ்க்கை மறுரூபம் அடைய, என் தேசம், என் குடும்பம், என் சபை மறுரூபம் அடைய அந்த உள்ளங்கை, அந்த சிறிய மேகம், அத்தகைய சிறிய மேகம் என்ன பண்ணணும்?